தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக அரசு மாநகராட்சி அலுவலகத்துக்கான ஒரு புதிய வேலைவாய்ப்பு, புதிய நோட்டிஃபிகேஷன் நேற்று தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். காலியிடங்களை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 300 காலியிடங்கள் இருக்கிறதா நமக்கு அறிவிச்சிருக்காங்க. முழுக்க நிரந்தர அரசு வேலைவாய்ப்புக்கு கீழே தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. டெம்பரவரியோ கான்ட்ராக்ட் பேஸ்லாம் கிடையாது. ஊதியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப சம்பளம் 37,000 ரூபாய். இதுதான் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி. எந்த முன் அனுபவம் தேவையில்லை. ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி, தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க இந்த வேலைவாய்ப்புக்கு. அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் 6 ஜனவரி 2024 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கு மேலே போச்சுன்னா லிங்க் க்ளோஸ் ஆயிரும், அப்ளை பண்ண முடியாது. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கமெண்ட்லேயும் லிங்க்கும் பின் பண்ணி வச்சுருக்கோம். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட். இதுக்கான மெயின் பிரான்ச் ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஓகே, இது எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 டிசம்பர் 2023 அன்றைக்கி இதுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 300 அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்புகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகே, இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் முழுக்க நீங்கள் சென்னையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக வந்து இதுக்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. நம்ம தமிழகத்தில் இருக்கிறதுலேயே பார்த்தீங்கன்னா அதிகமான வேகன்சி நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம தமிழகத்தில் எல்லா மாவட்டத்துலேயும் வேலைவாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ஸிலும் இருக்குது. ஸோ எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? 300 காலியிடங்கள், எந்த ஒரு முன் அனுபவம் தேவையில்லை. சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 22,405லேருந்து 62,265 வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கான மாத சம்பளம் எவ்வளோ வரும் அப்படின்னா, எல்லா அலவன்ஸும் சேர்த்து ஒரு 37,000 ரூபா உங்களுக்கான மாத சம்பளம் இருக்கும். இது இல்லாமல் அதர் அலவன்ஸும் சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அலவன்ஸ், அதர் பெனிஃபிட்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெடிக்கல் பெனிஃபிட்ஸு, மெம்பர்ஷிப் ஆஃப் குரூப் மெடிஷன் பாலிசி, இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு இருக்குது. லீவ் ட்ராவல், அதே மாதிரி ஹாஸ்பிட்டலேஷன் எக்ஸ்பென்சஸ், இந்த மாதிரி எல்லா இதுவுமே உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு கிடச்சிச்சின்னா இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும், குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். அதுக்கு அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாலேஜ் ஆஃப் ரீடிங், ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங் ஆஃப் ரீஜனல் லாங்குவேஜ். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி டிகிரி படித்தவங்க 3 வருஷமோ 4 வருஷமோ எது படிச்சிருந்தாலும் சரி எலிஜிபிள் தான். அதுக்கு அடுத்து ரீஜனல் லாங்குவேஜ் தெரியணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழகத்தில் மொத்தம் நிறைய காலியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. அப்போ அந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தமிழகத்தில் வேலை செஞ்சால் நமக்கு அங்கே வர பீப்புள்ஸ் யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா தமிழ் தெரிஞ்சவங்க தான் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் இங்கிலீஷ்லாம் தெரியாது. ஸோ உங்களுக்கு தமிழ் கம்பல்சரி தெரியணும், எழுதவும் தெரியணும், பேசவும் தெரியணும், படிக்கவும் தெரியணும். இது தெரிஞ்சதை தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். தமிழ் கட்டாயம் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும். இது தான் அவங்க கேட்டிருக்க அஃபிஷியல் இது. ஓகேங்களா? இது இல்லாமல் உங்களுக்கான வயது வரம்பு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 21லேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும். ஜென்ரல் கேட்டகரினா. எஸ்சி எஸ்டினா நீங்கள் 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஓபிசி அப்படின்னா நீங்கள் 33 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். உடல் ஊனமுற்றோன்னா மேக்ஸிமம் 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாள் இராணுவத்தினர் அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் 45 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விதவைகள், ஆதரவற்ற விதவை, இந்த மாதிரியெல்லாம் யாராவது அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது இல்லாமல் 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கிறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முழுக்க ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணக்கான டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 16ஆம் தேதியிலேருந்து, அதாவது நாளையிலேருந்து தான் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 6 ஜனவரி 2023 தான் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா லிங்க் க்ளோஸ் ஆயிடும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் எப்போ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் டெஸ்ட்டுங்கிறது பிப்ரவரி மாதம் 2024 உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா மினிமம் உங்களுக்கு 6 months ட்ரைனிங் பீரியட், ஓகேங்களா? அதை முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. உங்களோட ப்ரொபேஷன் பீரியடில் நீங்கள் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்கிறது செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆன்லைன் டெஸ்ட்டு வைக்கிறாங்க. இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதுனா போதும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட், அதாவது தமிழில் எழுதவும் படிக்கவும் பேசவும் உங்களுக்கு தெரியுமாங்கிற டெஸ்ட் வைப்பாங்க. இந்த 2 டெஸ்ட்டு தான் உங்களுக்கு வைக்கிறாங்க. எந்த ஒரு இன்டர்வியூ எல்லாம் கிடையாது. இந்த 2 டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணால் போதும், இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு தான். ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட் தமிழில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜை பற்றின டெஸ்ட் தான் உங்களுக்கு வைப்பாங்க. ஆன்லைன் டெஸ்ட் வைக்கிறாங்க. அது எதுலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங்லேருந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமரிக்கல் எபிலிட்டி, ஜென்ரல் நாலேஜ், கம்ப்யூட்டர் நாலேஜ் 200 கொஸ்டின் 250 மார்க்கு உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் நீங்கள் எழுதணும். இந்த வேலைவாய்ப்புக்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இது தான், ஓகேங்களா? ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா மாவட்டத்துலையும் வேலைவாய்ப்பு இருக்குது. ஒரு நிரந்தர அரசு வேலை, ஓகேங்களா? பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், டெம்பரரியில் கிடையாது. ஆரம்ப சம்பளம் 37,000 ஃப்ரெஷர்ஸ் யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். எனி டிகிரி படித்தவங்க 3 வருஷமோ 4 வருஷமோ எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஓகே மக்களே, அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னங்கிறத கிளாரிஃபை பண்ணுறேன். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.